ஹாய் ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கத்திப்பாறை வந்திருக்கோம். ஸோ கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயர் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ இதான் வெற்றி அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்டு இப்போ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ஸோ 2 பேரும் டபுள் டிட் மாரி பிளான் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து அந்த கத்திப்பாறையில் ஏதோ சாங் இது பாடுறாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு அப்படியே வந்தோம் நாங்கள். ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் கூட்டமாக இருந்தது. ஸோ அங்கே கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் இந்த பக்கம் பிளேயருக்கு வந்துட்டோம். இப்போ தான் கிரிக்கெட் முடித்தேன், அந்த வீடியோ கட் பண்ணி போட்டு வரோம் பாருங்க மறக்காமல். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல் எல்லா பீப்புள்ஸ் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மொத்த சென்னையுமே இங்கே தான் இருக்குது. டோட்டல் சென்னை இட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ பீப்புள் எல்லாம் வந்து இங்கே கிட்ஸோட விளையாடுறது. இது வந்து கிட்ஸ் பிளே ஜோன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்ஸ் க்ளோ ஜோன். ஸோ கிட்ஸ் இங்கே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் கிட்ஸ் இங்கே தான் விளையாண்டுருக்காங்க. தோ இங்கே ஒருத்தர் போகிறாங்க. ஸோ டோட்டலி இதுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா. நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். பட் அந்த பக்கம் போய் நிறையா ஃபுட்டு ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கும். அண்டு அங்கே தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் க்ரௌடுனால சுத்தமாக ஏர் வென்டிலேஷனே இல்லை. ஓப்பன் ஏரியா தான், பட் ஸ்டில் அங்கே ஏர் வென்டிலேஷனே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப சஃபகேட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் இங்கே கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டேன். பட் இங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கம்பேர் பண்ணாலும் கூட்டமாக இல்லை. இட்ஸ் கோயிங் நைஸ். பார்த்தீங்கன்னா ஸோ ரோடு இட்ஸ் எ ரோடு. ஸோ அந்த ரோடு பக்கத்துலேயே தான் அந்த பிரிட்ஜ். ஸோ அந்த ஒரு பிரிட்ஜு கீழே இருக்க எம்டி ஸ்பேஸை எப்படி பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெவன்யூ தானே கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஆனால் பார்க்கிங் இட்ஸ் ஒர்த்த மணி. வெறும் 30 rupees தான் ஃபார் கார் அண்ட் 10 rupees ஃபார் பைக். எப்பவுமே பைக்கில் தான் வருவோம். கிளைமேட் அன்பிரிடிக்டபிளாக இருக்குன்றதுனால நாங்கள் கார்லேயே வந்துடுறோம். 4 பேர் தூரம் வரமா, ஸோ அதனால் கார்லேயே வந்துடுறான்னு சொல்லிட்டு காரில் வந்தாச்சு. இன்றைக்கி கார் பார்க்கிங் டோட்டலாக ஸ்பேஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 slots இருக்கும் அந்த பிரிட்ஜு கீழே. அந்த 3மே ஃபுல்லு. ஸோ அந்த பக்கத்தில் ஹோட்டல் அமராவதினோடு அங்கே ஓப்பன் இருக்கும் ரோடு. ஸோ அங்கே தான் காரை விட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த இடமும் நல்லா வெல் மெயின்டைன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்பேஸ், நல்ல ஒரு டைம் ஸ்பெண்டிங்கான இது, ஒரு வைபான ஒரு இடம். வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு இன்னும் ஒரு ஸ்பேஸ் இங்கே விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்க்கணும். உள்ள கூட்டமாக இருக்கும். எல்லாம் கையில் குழந்தைய வச்சுட்டு குழந்தைக்கு தாளாட்டு பாடுறதுக்காக வந்துட்டாங்க எல்லோரும். ஸோ அப் டவுன் கேம் ஜோன் நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம், எல்லாம் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஸோ ஃபுல்லி க்ரௌடட் ஏரியா ஆகிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. வீக்கெண்ட் ஆனால் ஒரு நல்ல என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல ஸ்பேஸ். கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு ரவுண்டு மட்டும். பட் பெரிய ரவுண்டு தான். டாய் ட்ரெயின் வித் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. ஸோ இந்த பக்கம் நடந்து வரும்போது டாய் ட்ரெயின் எப்பயும் பார்த்துட்டே இருங்க. எப்போ வேணாலும் அந்த டாய் ட்ரெயின் வரலாம். பட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிளே ஜோன்லேருந்து வெளில போகிற இடம். ஸோ இந்த வழியாக தான் போயிட்டு நாம் அந்த சாங் பாடுற இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவா இங்கே நிறைய ஷாப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஷாப்ஸ்லாம் நிறையா இங்கே பார்க்கலாம். நீங்கள் நாங்கள் போகிற வழியில் காட்டுற பாருங்க. பட் இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஈவினிங் டைம் வந்தால் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி சந்திரமுகியாக மாறிட்டு இருக்கிறா. சந்திரமுகியாக மாறிட்டு இருந்தா கத்தனை எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். இதுதான் நான் சொன்ன வைஃபான இடம். இங்கே சவுண்டு கேட்டிருக்கோம் ஃபுல்லாக.
ஒரு நல்ல வைப் இந்த படம் கொடுக்குது. ஸோ எல்லோரும் சாங் என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதோ போயிட்டு இருக்காங்க பர்ச்சேசிங்காக. நான் இங்கேயும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரெஸ்ஸஸ். பட் ஆனால் இங்கே எல்லாமே மோஸ்ட்லி ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான், நோ பார்கெனிங். எவ்ரி திங் வில் பி லைக் நோ ஸ்டாண்டர்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ வாங்கிட்டு இருக்க ட்ரெஸ்ஸை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பிளாக் கலர் இல்லையா? நான் வீட்டுக்கு போயிட்டு பிளாக் கலர் எத்தனை லிஸ்ட் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் வாங்க. ஜுவல்லரி செட்ஸ் அண்ட் இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் கீரோட இது அந்த அத்தர். ஃபுல்லாகவே அந்த ஷாப்ஸ் தான். என்ன சொல்லிட்டு எல்லாமே